ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 8. இது நம்மளோட ஆழ்கடல் பயணத்தோட கடைசி வாரம். போன வாரம் சுறா சொன்ன பேராசை பத்தின பாடம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 வாரமா நாம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் இல்லையா? டால்பின் கிட்ட இருந்து ஒற்றுமையும், ஆமை தாத்தா கிட்ட இருந்து பொறுமையும், நட்சத்திர மீன் கிட்ட இருந்து கருணையும், நண்டு கிட்ட இருந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படின்னும், திமிங்கலம் கிட்ட இருந்து தைரியம் பத்தியும், ஜெல்லி மீன் கிட்ட இருந்து உண்மையை பத்தியும், சுறா கிட்ட இருந்து பேராசையோட ஆபத்து பத்தியும் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நாம இந்த எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பயணத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். வாங்க ஞானத்தின் முத்தை எடுக்க கடலுக்குள்ள போகலாம். கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ்? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். அந்த குட்டி பசங்க அந்த ஜொலிக்கும் சிப்பியை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு கடைசி தடவையா வந்தாங்க. இந்த முறை அந்த சிப்பி மற்ற தடவை இருந்ததை விட ரொம்ப பிரகாசமா ஒரு தங்க நிறத்துல மின்ன ஆரம்பிச்சது. ஒரு மென்மையான அழகான வெளிச்சம் அவங்கள சுத்தி வந்து மெதுவா கடலுக்குள்ள கொண்டு போச்சு. இந்த தடவை அவங்க ஒரு புது இடத்துக்கு போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய பாறை குகை. வெளிச்சம் அதிகமா இல்லாட்டியும் அந்த இடம் ரொம்ப அமைதியா அழகா இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய ரொம்ப வயசான சிப்பி இருந்துச்சு. அந்த சிப்பி மெதுவா திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான பெரிய பளபளப்பான முத்து ஒண்ணு மின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் ஞானத்தின் முத்து. அந்த வயசான சிப்பி பேச ஆரம்பிச்சது. அதோட குரல் ரொம்ப அமைதியா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்துச்சு. சின்னஞ்சிறு குழந்தைகளா, இந்த ஞானத்தின் முத்தை நான் உங்களுக்காக தான் உருவாக்குனேன் அப்படின்னு அந்த சிப்பி சொல்லுச்சு. ஆரம்பத்துல இந்த முத்து ஒரு குட்டி மணல் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த கடல்ல இருக்கிற எல்லா ஞானமும் ரகசியங்களும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துச்சு. அந்த சிப்பி தன்னோட கதைய தொடர்ந்து சொல்லுச்சு. இந்த முத்து எப்படி தெரியுமா? டால்பின்கள் ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது வந்த ஒற்றுமையோட வெளிச்சம் இந்த மணலோட ஒன்னா சேர்ந்துச்சு. ஆமை தாத்தா ரொம்ப பொறுமையா நீந்தும் போது வந்த பொறுமையோட குணம் இதுல கொஞ்சம் சேர்ந்துச்சு. நட்சத்திர மீன் ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட உதவி செஞ்சப்போ வந்த கருணையோட ஆற்றல் இதுக்குள்ள சேர்ந்துச்சு. கோபக்கார நண்டு கோபத்தை விட்ட போது வந்த நிம்மதியோட அமைதி இதுல கொஞ்சம் பட்டுச்சு. திமிங்கலம் தைரியமா இருந்தப்போ வந்த தைரியத்தோட பலம் இதுக்குள்ள கலந்துச்சு. ஜெல்லி மீன் உண்மையாக இருந்தப்போ வந்த ஒளியோட ஒளிர்வு இதுல சேர்ந்துச்சு. பேராசைப்பட்ட சுறா தன்னோட பேராசையை விட்டப்போ வந்த நிறைவான உணர்வு இதுல கலந்தது. இந்த எல்லா நல்ல குணங்களும் ஒவ்வொரு பயணத்திலையும் நீங்க கத்துக்கிட்ட எல்லா நல்ல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மணல் மேல ஒட்டி காலப்போக்குல இந்த அழகான பளபளப்பான ஞானத்தின் முத்தா மாறிடுச்சு. இந்த முத்துக்குள்ள இந்த கடல்ல இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் எல்லா அறிவும் இருக்கு. இது ஒரு தனியான விஷயம் கிடையாது. இது எல்லாரோட நல்ல குணங்களோட கூட்டுதான். உண்மையான ஞானம் என்பது இந்த முத்து மாதிரி தான். அது ஒற்றை ரகசியம் கிடையாது. நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா நீங்களும் ஒரு ஞானத்தின் முத்தை உங்க மனசுக்குள்ள உருவாக்கலாம். மற்றவங்களோட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது, பொறுமையா இருக்கும்போது, கருணையா இருக்கும்போது, தைரியமா இருக்கும்போது, உண்மையா இருக்கும்போது, பேராசைப்படாத போது நீங்களும் இந்த முத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறீங்க. அந்த சிப்பி இந்த கதையை சொல்லி முடிச்சது. அதுல இருந்த ஞானத்தின் முத்து இன்னும் அதிகமா ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த பசங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட ஒவ்வொரு பாடமும் எவ்வளவு முக்கியமானதுன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சது. அவங்க அந்த ஞானத்தின் முத்தை கொடுத்த சிப்பிக்கு நன்றி சொன்னாங்க. அப்போ அந்த மின்னும் சிப்பி கடைசி தடவையா பலன்னு மின்ன ஆரம்பிச்சது. ஒரு பெரிய ஒளிவட்டம் வந்து அவங்கள பத்திரமா கடற்கரைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. கரைக்கு வந்ததும் அந்த சிப்பி தன்னோட ஒளிய குறைச்சிக்கிட்டு பழைய மாதிரி ஒரு சாதாரண சிப்பியா மாறிடுச்சு. அது தன்னோட வேலைய முடிச்சிடுச்சுன்னு அர்த்தம்.
அந்த குட்டி பசங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஞானத்தின் முத்து கிடைச்சிடுச்சு. அது அவங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. குழந்தைகளா, நீங்களும் இந்த பயணத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. அப்போ நீங்களும் ஒரு ஞானத்தின் முத்தை உங்க மனசுக்குள்ள உருவாக்குவீங்க. ஸோ அடுத்த வாட்டி நம்ம ஒரு புது சீரீஸோட நான் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோட்ஸ், இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்.